ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனல் லஞ்ச் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, உருளைக்கிழங்கு வறுவல், ரசம், சாதம், இந்த 3 தான். ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டேன். தினமும் ரசம், பொரியல், சாம்பார், இதை புளிக்குழம்பு வச்சு வச்சு ரொம்ப போர் ஆயிடுச்சு. நேற்றுக்கு வேறு சித்ரா பௌர்ணமியா, அதனால் நான் இன்றைக்கி ரசம் வச்சிடலாம். நேற்றுக்கு சாம்பார், இன்றைக்கும் சாம்பார்னால் நல்லா இருக்காது. அதனால் இன்றைக்கி ரசம் மட்டும் வச்சு பொரியல் பண்ணிட்டேன். அது குழந்தைங்க சாப்பிடவே இல்லை சுத்தமாக. அது வேறு விஷயம். ஏன்னா ரசம்னாவே வீட்டில் விஷம்தான். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணால் தான் சீக்கிரம் வேகும். அதனால தான் சின்ன சின்னதாக கட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு தீந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு மட்டும் போட்டுட்டேன், கடுகு போடலை. அப்புறம் கொஞ்சம் சீரகம் போட்டுட்டேன். சீரகம் போட்டு காயை தள்ளி விட்டு வணக்கி சாப்பிட வேண்டியதான், அவ்வளோதான். பார்த்திங்கன்னா போட்டோன்னா நல்லா வணக்கணும். எண்ணெயில் விட்டோன்னா பிடிச்சிக்கும், அடி பிடிச்சிக்கும். அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டேன். அதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் சீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு பூண்டு இல்லை, இஞ்சி, மிளகாய், இது எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்து தண்ணியில் கலந்து நல்லா வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி, நான் தான் முன்னாடியே சொன்னேன் கடுகு தீந்து போச்சு, அதனால் உளுந்தம்பருப்பு போட்டு அது பொரிஞ்சு வந்தோன்னு ரசம் அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் புளியை கொஞ்சம் கரைச்சி ஊற்றினேன், இந்த காமிக்கலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், புளிக்கரைசி ஊற்றின தண்ணியோட மஞ்சத்தூள் போட்டு தக்காளியை போட்டேன். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதோட கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். ஸோ சாதம், ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு இன்றைக்கான லஞ்ச். ஸோ நைட்டு பாப்பா சேமியா பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டேன். ஸோ இது மாதிரி சிம்பிள் டிஷ் சாப்பிட்ருங்க. கமெண்ட்